நம்ம கிராமத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு வருகை தந்துள்ள ஏடிஎஸ்பி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முகம் ஐயா அவர்களையும், ஆய்வாளர் களக்காடு திருமதி நவிஸ் அந்தோனி ரோசி அவர்களையும், ஜமாத் தலைவர் இஸ்மாயில் அவர்களையும், கீழக்கருவேலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தங்கத்துறை அவர்களையும், கிராம நிர்வாக அலுவலர் எம் சந்தனகுமார் அவர்களையும், மத்தநேரி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தேவ ஆசீர்வாதம் அவர்களையும், மத்தநேரி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி பூங்குழலி அவர்களையும், 1வது வார்டு தலைவர் திருமதி ஆயிஷா அவர்களையும், ஜமாத் செயலாளர் திரு ஜே பைசல் அவர்களையும், ஜமாத் துணைத் தலைவர் திரு ஜலீல் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் முதல் நிலையத்தில் தெரிந்து கொள்கிறேன். இந்த விழா எதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது? இந்த விழாவின் பற்றிய கருத்துக்களை மேல் அதிகாரிகள் அவர்கள் ஐயா அவர்கள் நம்மளுக்கு விளக்கி வருவார்கள். வரவேற்புரைக்கு நன்றி. தலைமையேற்று அழைப்பதை ஏற்று வந்திருக்கின்ற கூடுதல் கண்காணிப்பாளர் ஐயா திரு சண்முகம் அவர்களுக்கு முதற்கண் நமது காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்பார்கள். கீழக்கருவேலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு தங்கத்துறை அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்பார்கள். கிராம நிர்வாக அலுவலர் திரு சந்தனகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறார்கள். மத்தநேரி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தேவ ஆசீர்வாதம் அவர்களை ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்கிறார்கள். மத்தநேரி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி பூங்குழலி அவர்களுக்கு ஆய்வாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்கிறார்கள். 1வது வார்டு தலைவி திருமதி ஆயிஷா அவர்களை ஆய்வாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்கிறார்கள். ஜமாத் செயலாளர் திரு ஜே பைசல் அவர்களை கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்கிறார்கள். ஜமாத் துணைத் தலைவர் திரு ஜலீல் அவர்களை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்கிறார்கள். நமக்கு அந்த கிராமத்திலிருந்து இவர்கள் ஒட்டுக்கீழ நம்ம கீழ் கிராமத்திலிருந்து தலைவர் நான் இருக்க தலைவர் இருக்காங்க. தலைவர் வந்து தலைவர் அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை பூச்சி வரவேற்கிறார்கள். காவல்துறையின் சார்பாக மரியாதை கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் காவல்துறையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை
தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான கூட்டம் இங்கு நடைபெறுவதன் நோக்கம் என்ன என்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த கிராமத்தை போதையில்லாத கிராமமாக காவல்துறையின் சார்பாக நாங்கள் தத்தெடுத்துள்ளோம். ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் அந்த ஊர் நன்றாக இருக்கும், அந்த ஊர் நன்றாக இருந்தால் அந்த பஞ்சாயத்து நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஏன் நாங்கள் இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்தோம் என்றால், முதலில் இதை ஒரு பயிற்சியாக தான் ஆரம்பித்துள்ளோம். இனி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கஞ்சா இல்லா மாவட்டமாக மாற்றுவதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தின் காவல்துறையுடைய தலையாய கடமை. காரணம், இந்த போதை மற்றும் கஞ்சா இந்த இரண்டு வகையான போதை வஸ்துக்களிலிருந்து ஒரு இளைஞர் சமுதாயமே பாழாய் போய்விட்டது கடந்த 20 வருடங்களாக. அதற்கு காரணம் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என்று பல காரணிகளை நாம் கூறலாம். ஆனால் முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய பார்வையில் பெற்றோர்கள் என்றுதான் இறுதி முடிவாக என்னால் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் சிறு வயதிலிருந்தே போதை பழக்கத்தினுடைய தீமைகளை அவர்களுக்கு பெற்றோர்களால் மட்டும்தான் எடுத்துரைக்க முடியும். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக கூட்டு குடும்பமாக எல்லோரும் இருந்தோம். நம்மளை கண்காணிப்பதற்காக பல கேமராக்கள் நம்ம வீட்டிலேயே இருந்தன. எந்த குழந்தையும் யாருக்கும் தெரியாமல் எந்த சிறு தவறும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருந்த வளர்ந்த ஒரு 40க்கு மேல் உள்ள இப்பொழுதுள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒழுக்கத்தோடும் குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து எந்தவித இதுக்கும் அடிமையாகாமல் நல்ல மனிதர்களாக உண்மையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1-2 கம்மி இருக்கலாம், 100% யாராலையும் முடியாது. அதாவது போதை இல்லாத உலகத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் 90% வரை நம்மளால் கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் காவல்துறையுடைய எய்ம் அண்ட் கோல். ஆனால் காலங்கள் உருண்டோட மக்களுடைய வாழ்க்கை முறை மாற்றியமைய நாம் இருவர் நமக்கு இருவர் என்று இருந்தாலாம் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று மாறிவிட்டதால் பணம் 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 இருந்தால் மட்டுமே உலகத்தில் வாழ முடியும் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் எல்லாராலும் நாம் உந்தப்பட்டு விட்டோம், தள்ளப்பட்டு விட்டோம். பணம் இல்லை என்றால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டார்கள், பணம் இல்லை என்றால் நம்ம யாரும் அணுக மாட்டார்கள், பணம் இருந்தால் மட்டுமே சமுதாயத்தில் நம்மளை எல்லாம் பார்ப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் எல்லோருடைய மனதிலும் வந்துவிட்டது. நாம் என்று பணத்தை நோக்கி பயணித்தோமோ அன்றே குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்காமல் அவர்களை நாம் விட்டுவிட்டோம். பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறதை விட மாணவர்கள் இப்பொழுது நண்பர்களோடும் பள்ளியிலும் தான் அவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பாக மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வது போல கடவுளையே 4வது இடத்தில் தான் வைத்து பாவித்துள்ளார்கள் நமது மூதாதையர்கள். அம்மா அப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்கும் குரு, அடுத்ததுதான் கடவுள். அது யார் என்ன கடவுள் என்பதை அவர்கள் பின்பற்றி கொள்ளக்கூடிய கடவுள், பொதுவான கருத்து அது. அவ்வளவு பயம் இருந்தது ஆசிரியர்களை பார்த்தால். அந்த ஆசிரியர்களிடத்தில் இருக்கும் பயந்த மாணவர்கள் யாருமே ஒழுக்கம் கெட்டதாக இதுவரைக்கும் சரித்திரத்திலும் இல்லை, நடைமுறையிலும் இல்லை என்று பெற்றோர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பயம் போனதோ அன்றே ஒழுக்கமும் போய்விட்டது. இன்று பள்ளியில் படிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவனுடைய பேக்கை நாம் செக் பண்ணால் கூட இந்த ஈஸியாக கிடைக்கும் கூலிப் என்ற ஒரு சின்ன பொருள் அந்த பையில் வைத்துள்ளான். அதில் என்ன இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அவனை அறியாமல் மற்றவர்களை பார்த்து அவன் கற்றுக்கொள்கிறான். அதில் ஒரு ஜாலி, நாம் மற்றவங்களோட நம்ம பார்த்தோம்னா நம்ம தான் டான், இதை சாப்பிட்டாதான் டான் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கே போயிட்டாங்க. அவர்களை எல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுற மாதிரி நம்ம மீண்டும் ஒரு நல்லொழுக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும்.
என்பதற்காகத்தான் போதையில்லா கிராமமாக இதை நாங்கள் தத்தெடுத்துள்ளோம். இந்த முயற்சிக்கு இங்கே இருக்கும் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஜமாத் சேர்ந்த அனைத்து நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், தங்களுக்கு தெரிந்த நாங்கள் மட்டும், அதாவது களக்காடு காவல் நிலையத்தில் 40 போலீஸ் இருப்பாங்க. இங்கே மொத்த வில்லேஜே ஒரு 172 கிராமம் இருக்குது. ஸோ 40 இடத்துலையும் எங்களால் 100% கண்காணிக்க முடியாது. பொதுமக்கள் எங்களுக்கு உதவி செய்தால் மட்டுமே 100% எங்களால் கண்காணிக்க முடியும், அதை அளிக்க முடியும். இந்த கிராமத்தில் யாரும் உங்களுடைய பெயர் சொல்ல வேண்டியதில்லை. 1098 என்று ஒன்று நம்பர் உள்ளது. பிரத்யேகமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான எந்த குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக அந்த 1098 என்ற எண்ணில் நீங்கள் அழுத்தினால் உங்கள் பேர் யாரும் சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அங்கே அடுத்த ஒரு 20 நிமிடத்தில் போலீஸ் வந்துவிடும். நீங்கள் ஃபோன் பண்ணுறது சென்னை போய் சென்னையிலேருந்து திருநெல்வேலி எங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் களக்காடு ஸ்டேஷனில் சொல்லி களக்காடு ஸ்டேஷனில் கண்டிப்பாக வந்து இஷ்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழக அரசாங்கத்துடைய தற்பொழுது இருக்கும் தமிழக அரசாங்கத்துடைய முக்கிய நோக்கமே போதையில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். அது மாநிலத்தில் உள்ள அதிகாரிகள் மட்டும் நினைத்தால் முடியாது. அடிப்படையாக உள்ள, அதாவது இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் கிராமம் எவ்வளவு முக்கியமே என்று காந்தி அவர்கள் சொன்னது போல நாம் நினைக்கும் எண்ணங்களை ஈடேற வேண்டும் என்றால் கிராமத்தில் உள்ள பெண்கள் தான் அதை கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதனால்தான் இன்று இந்த கூட்டத்திற்கு அதிகமான பெண்களை வர வேண்டும் என்று நான் காவல் ஆய்வாளரிடம் கேட்டுக்கொண்டேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த காலமெல்லாம் போய் இந்த அரசாங்க வேலையில் 33% மீறி 50 விழுக்காடு பெண்கள் இன்று எல்லா துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றார்கள். அதற்கு காரணம் விழிப்புணர்வு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. பாலினத்தை தவிர எந்தவித வேறுபாடும் கிடையாது. அனைவரும் வெளி உலகத்திற்கு வர வேண்டும், உலகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் போதுமானது. இந்த கிராமத்தை பொறுத்தவரை எனக்கு 100% நம்பிக்கை உள்ளது. கண்டிப்பாக இந்த அடுத்து வருகிற 8ஆம் தேதிக்குள் 8/8/2026 அன்றுக்குள் இதை இந்த கிராமத்தை பொறுத்தவரை முற்றிலுமாக போதை இல்லாத ஒரு கிராமமாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு 200% எங்களுக்கு வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளும் சரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். படிப்பு என்பது எப்பொழுது வேண்டுமானால் நமக்கு அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் என்பது இந்த வயதில் தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன ஒரு பெரிய கொடுமை என்றால் கிராமத்திலும் சரி டவுனிலும் சரி வீட்டிலும் சரி பெண் குழந்தைகளுக்கு தான் நம்ம பேட் டச் குட் டச்னு சொல்லிக் கொடுக்குறோம். பசங்களை பார்த்து நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஆக்சுவலாகவே பாதிக்கப்பட போகிறது என்னமோ பெண் குழந்தை தான். ஆனால் தப்பு பண்ணுறவனுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். தம்பி இப்படி பண்ணேன்னா உனக்கு கையை உடைச்சிடுவாங்க, இல்லை சட்டத்தில் இப்படி இது இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு பயம் வரும், அவன் தப்பை செய்ய மாட்டான். ஆனால் நம்முடைய சட்டமும் சரி சமுதாய அமைப்பும் சரி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட போய் சாமி நீ தள்ளி இருந்துக்க, நீ அப்படி இருந்துக்கான்னு தான் சொல்கிறப்ப தவிர வீட்டில் உள்ள 2 குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தை இருந்தாலும் சரி 6 மணிக்கு பெண் குழந்தை வரவிட்டால் அந்த பெற்றோருடைய மனது என்ன பாடுபடும் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் பையனை பொறுத்தவரை 10 மணி வரைக்கும் வரவில்லை என்றாலும் அவன் எங்கேயாவது சுற்றிட்டு வந்துடுவான் அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருக்கும் இருக்கிறோம். நமக்கு 2 குழந்தைகளுமே நம்முடைய 2 கண்கள் மாறி பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையும் சரி அந்த தைரியத்தோட அந்த கான்ஃபிடென்ட்டோட குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கணும். நாம் பிறந்தத்திலிருந்து வளர ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி தான் வளர்க்கின்றோம். சமுதாய கட்டமைப்பு அப்படி உள்ளது. அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் வெளி உலகத்திற்கு குழந்தைகளை அனுப்ப வேண்டும். நல்லது கெட்டதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீச்சல் படிக்க வேண்டால் தண்ணியில் தள்ளிவிட்டால் தான் நீச்சல் கற்றுக்க முடியும். வெளியவே நின்று கொண்டு கையை ஆட்ட வேண்டும் காலை ஆட்ட வேண்டும் சொன்னால் அவர்களால் நீச்சல் கற்றுக்கொள்ளவே முடியாது. என்றாவது ஒரு நாள் ஒரு மோசமான நிலைமைக்கு சென்று விடுவார்கள். சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தால் தான் 2 முறை 3 முறை விழுந்தால் மட்டும்தான் அவர்களால் மீண்டும் சைக்கிள் ஓட்ட முடியும். எந்த முயற்சியுமே செய்யாமல் வீட்டை விட்டு வெளியவே அனுப்பாமல் என் குழந்தை உலகத்தை விட்டு போகவே இல்லை என்றால் திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய்விடுகிறார்கள். ஒரு செடி கொடியாக வளரும் பொழுது பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு தேவையில்லை விட்டால் அது எங்கேயாவது சென்று படரும். அந்த தேவை பெற்றோர்களிலிருந்து அவர்கள் பெற வேண்டும். எனக்கு எனது பெற்றோர்கள் தான் முக்கியம், என் உடன் பிறந்த சகோதரர்கள் தான் முக்கியம் என்ற எண்ணங்களை அந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்து வளருங்கள். குழந்தைகளை பொறுத்தவரை
பெண் குழந்தைகள் என்பது நம் நாட்டின் சொத்து. 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாக பேரரசுகள் எல்லாம் ஆண்ட பொழுது ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டோடு படையெடுத்தால் அங்க இருக்கும் செல்வங்களை எல்லாம் சூறையாடி செல்ல வேண்டியதில்லை. அந்த நாட்டிற்கு பெண்களை அழைத்து கொண்டு சென்று விட்டாலே அந்த நாடு தோல்வி அடைந்ததாக மன்னர்கள் கருதினார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு இதாக இருந்த பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்பதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு கொள்கின்றார்கள். தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன், தம்பி யாராக இருந்தாலும் சரி, இந்த போதைப் பொருளால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் என்பதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்களை முடிந்தால் கட்டுப்படுத்துங்கள். இல்லை எங்கிருந்து அவர்கள் வாங்குகிறார் என்ற காவல்துறைக்கு சொல்லினால் போதுமானது. உங்களுடைய ரகசியங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். தயவு செய்து இந்த கிராமத்தை பொறுத்தவரை எல்லோரும் இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். 100% இந்த கிராமத்தில் போதைப் பொருள் விற்க மாட்டோம், விற்பதை அனுமதிக்க மாட்டோம், யாரும் அதை யூஸ் பண்ணவும் விட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதன்படியே நடக்க வேண்டும் என்று சபையில் உள்ள அனைவரும் சரி, இங்கே அமர்ந்திருக்கும் பெண்கள் அனைவரும் சரி, மீண்டும் ஒரு முறை உங்களை மனதார கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.